அடுத்தபடியாக நமது நூறு முஸ்லிமின் சங்கத்தின் பொருளாதாரம் நமது அரபிக்கல் வளர்ச்சிக்காக அயராது பாடுபடும் قال الله تعالى في القرآن العظيم يعلمون ظاهرا من الحياة الدنيا وهم عن الآخرة هم غافلون. وقال أيضا الذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. صدق الله العظيم. அல்லாஹ் தஆலாவுக்கு எல்லா புகழும் உரித்தாக. இந்த விழாவை சிறப்பாக தன்னை நடக்கின்றிருக்கும் தலைவர் அவர்களையும் மற்றும் ஆய்வு உலமாக்கள் மற்றும் இந்த விழாவில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் சகோதர சகோதரி அனைவருக்கும் சலாத்தை குறித்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் நல்லடியார்களே, உலகத்திலே பார்க்கின்றோம், முஸ்லிம்களிலே சிலரை தவிர அதிகமான மக்கள் இந்த உலகத்தின் பக்கம் தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், யஅலமூன ظاهرا من الحياة الدنيا وهم عن الآخرة هم غافلون. இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்கள், அதிகமான மக்கள் உலகத்தினுடைய மேம்போக்கான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த உலகம் முடிந்த பிறகு அவர்கள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மறு உலக வாழ்க்கையான ஆகத்துவ வாழ்க்கையை, அந்த நிகழ்ச்சிகளை, அங்கு நடைபெறக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதாக திருக்குறளில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதைத்தான் இன்று நாம் உலகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். உலகத்திலே எத்தனையோ பெற்றோர்களை பார்க்கின்றோம். தன்னுடைய மக்கள், தன்னுடைய பிள்ளைகள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஒரு சிறந்த கல்வியை சேர்ந்து உலக பட்டங்களை பெற வேண்டும், டாக்டராகவோ இன்ஜினியராகவோ, இன்னும் உலகத்திலே அதிகமான சம்பளங்களை பெற்றுத்தரக்கூடிய என்னென்ன டிகிரியெல்லாம் இருக்கின்றதோ அதை வாங்கி அவர்கள் அதிகமான பணங்களை பெற்று உலகத்திலே மாட மாளிகையை கட்டி மிகுந்த வசதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற அந்த நோக்கத்தை தான் இன்று பெற்றோர்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கின்றார்கள். ஒரு சிலர் தான் நம்முடைய பிள்ளை இறைவனை அறிந்தவராக, இந்த உலகத்திற்கு எதற்காக வந்திருக்கின்றோம் என்ற நோக்கத்தை தெரிந்தவராக வளர வேண்டும் என்ற நோக்கத்திலே சில பிள்ளைகள், சில பெற்றோர்கள், சில மாணவர்களை பிள்ளைகளை அரபை கல்லூரிகளுக்கு அனுப்பி படித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் நன்றி கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த சில உலமாக்கள் கூட உற்பத்தியாக இல்லை என்றால் இந்த உலக நிலைமை என்னவாகும் என்று நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் சண்முகத்தை கேட்டுக்கொள்கிறோம். சமுதாயத்திலே ஏதாவது தவறு நடந்துவிட்டால் அந்த தவறை பற்றி நாம் வருத்தப்படுகின்றோம். உதாரணமாக ஒரு முஸ்லீம் மாணவரோ ஒரு முஸ்லீம் நண்பரோ படித்தவர் சென்று விட்டால் அந்த நிகழ்ச்சியை நாம் கேட்டால் நாம் அந்த நேரத்தை வருத்தப்படுகின்றோம். அதே போன்று ஒரு பெண் வழிதவறி சென்று விட்டால் அந்த நிகழ்ச்சியை நாம் காலம் கேட்டால் நாம் அந்த நேரத்தை வருத்தப்படுகின்றோம். ஒரு முஸ்லிமான பெண்ணை போய் சென்று விட்டாலே, ஒரு முஸ்லிமான மனிதர் போய் சென்று விட்டாரா என்று வருத்தப்பட்டு அதே நேரத்தில் அதை மறந்து விடுகின்றோம். ஆனால் இந்த தவறுகள் ஏன் இருந்து என்று அதிகமாக சிந்தித்து பார்க்கிறார்களா? அந்த தவறை சிந்தித்து இதை எப்படி நீக்க வேண்டும் என்று அவர் சிந்தித்திருந்தால் இந்த சமுதாயத்தை தவறுகள் நிகழாமல் இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் அந்த தவறை நீக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனமாகத்தான் இந்த அரபிக் கல்லூரி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மக்களுக்கு நல்லதையும் தீயையும் எடுத்து இயங்கக்கூடிய பெரியார்கள் இந்த உலமாக்கள் தான். இந்த உலமாக்களுடைய பயான்களை கேட்கும்போது சந்தோஷப்படுகின்றோம். ஆனால் இந்த உலமாக்களுடைய உருவாக்கக்கூடிய ஸ்தாபனங்களுக்கு அந்த ஸ்தாபனங்கள் கஷ்டப்படாமல் நீர்வழி காலமாக நடைபெறுவதற்காக வேண்டி நம்ம இருக்கக்கூடிய செலவுகள் எந்த அளவுக்கு
யாருக்கு உதவி செய்வோம் என்பதை நாம் சிந்தித்து பார்த்து கடைபிடிக்கின்றோம். சமுதாயத்தில் நடக்கக்கூடிய தவறுகளை நாம் கலைந்தறிய முடியும், அதை தடுத்து நிறுத்த முடியும். இல்லையென்றால் தவறுகளை கேட்கும்போது மனவருத்தப்பட்டு அப்படியே மறந்துவிட்டு செல்வோம் என்றால் கண்டிப்பாக சமுதாய தவறை நாம் தடுத்து நிறுத்த முடியாது. ஆகவே நல்லடியார்களே, சமுதாய காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடைபெற வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம், ஆசைப்படுகின்றோம். ஆனால் அவைகளுக்கு என்ன உதவிகள் செய்வோம் என்பதை நாம் மறந்துவிடுகின்றோம். ஆகையினால் தான் சமுதாய தேவை செய்யக்கூடியவர்கள் நம்மிடத்தில் வரும் பொழுது அவர்களுக்கு நாம் வாரி சந்தோஷமாக வளர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு பெண்களுக்கு நாம் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றோம். இத்தகைய குடும்பங்களிலே தங்கத்தை வாங்கி குடிக்கின்றார்கள். கணவனுக்கு சண்டை போட்டாலும் அவர்கள் வாங்கி குடிக்கின்றார்கள். ஆனால் அந்த வாங்கி குடிக்கிற தங்கங்களுக்கு சத்தாத்து கொடுப்பதற்கு அவர்கள் முன்னுரிமை என்று பார்க்க வேண்டும். வாழ்வதற்கு மட்டும் சண்டை போடுகிறார்கள் கணவனிடத்தில். ஆனால் சத்தாத்து கொடுப்பதற்கு சண்டை போட வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி ஒவ்வொரு பெண்ணிற்குரிய தங்கத்திற்கு அவர்கள் கணக்கு பார்த்து சத்தாத்துக்கு முன்வரானால் சமுதாய தாவரங்கள் மசூருக்கு செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் குர்ஆனில் சொல்லப்பட்டதை போன்று நான் மேற்கூறிய ஆயத்தில் சொல்லப்பட்டதை போன்று மறுமையை சென்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார், யார் தன்னுடைய தங்கத்திற்காக வேண்டும், வெள்ளிக்காக வேண்டும், இன்னும் செல்வங்களுக்காக வேண்டிய சக்காத்து கொடுக்காமல் மாணவர்களை செலவு செய்ய சேர்த்து வைக்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையில் நாம் அந்த தங்கங்களை எல்லாம் ஒதுக்கி அவருடைய முதுநிலையை விழாவெல்லாம் சூடுவோம் என்பதாக கூறுகிறார். இந்த ஆயங்களை பற்றி எத்தனை பேர் சிந்தித்து பார்க்கின்றோம், எத்தனை பெண்கள் தாய்மார் சிந்தித்து பார்க்கிறார்கள், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா சூடு வைத்தாலும் பரவாயில்லை, நாம் ஜகாத்து கொடுத்தோம் என்பது பிரிவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று எத்தனை பேர் ஜகாத்தை கணக்கு பார்த்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் தங்கத்தை கணக்கு பார்க்கிறார்கள், வாங்கி பீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஜகாத்தை கணக்கு பார்க்கவில்லை. இப்படியே சென்று கொண்டிருந்தால் இந்த சமுதாயம் எங்கு செல்ல முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கருதுகின்றோம். ஆகவே அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய சமுதாய தேவையை அறிந்து பணக்காரர்கள் சமுதாயத்துக்கு என்ன தேவைகள் அறிந்து அவரால் முன்வந்து ஒருவரை வாரி வணங்கி சமுதாய தாமதம் நடவடிக்கை உரை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிற அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய முயற்சிகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். எல்லா உம்மத்துக்கு இந்த உலகத்திலையும் ஆகலத்தையும் வெற்றிப்பதற்காக அல்லாஹ்வுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் தான் வீராக வீண் வாழ்க்கையை வர பெரிய முயற்சி தேவையாக இருக்கிறது. அது நடக்காத பொறுப்பிருக்கிறே அது உருவாக்குறதுக்கு தலையான கடமையாக இருக்கிறது. அந்த கடமையை அல்லாஹ் உடனடியாக நிறைவேற்ற வாக்கியப்படாததால் அந்த உலகாக இருப்பதாக இருக்கிறார்கள். அவர்கள் அந்த கடமையை எல்லா இடங்களிலும் தொட்டி தொட்டி கிராமங்கள் எல்லாம் உலகமாக ஆண்கள் பெண்கள் வாழ்க்கை குழந்தைகள் அவர்களுக்கான ஒரு முயற்சி கொண்டிருக்கிறது. ஆனால் முயற்சிகள் நடக்கிறது. அது முழுமையடைவதற்காக வேண்டியுள்ள ஒரு ஒத்தாசையை பொதுமக்கள் விளங்கி செய்கிற மக்களாக ஆகியோம் சொன்னால் அதன் பேரில் முழு தீன் எல்லா மக்களையும் பரிசுகளுக்கு காரணமாக தீன் வாழ்க்கையில விட தியாகம் தேவைப்படுகிறது. தியாகத்துக்கு முன்னால் தீன் உண்மத்தில் அமர்ந்தவர் அதுக்காக வேண்டிய ஒவ்வொரு முஸ்லீமும் அதை தேவையாக இருக்கிறது. அதுக்கான தியாகங்களை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் கொடுத்த வீர், அவன் கொடுத்த பொருள், அவன் கொடுத்த நேரம், அவன் கொடுத்த உள்ளம், அவன் கொடுத்த சிந்தனை, அது அவனுடைய நீர் வயலை அவரை திருநாமம் உயர்த்தப்படும் பாடுபட வேண்டும் என்ற நிலைமையில் ஒவ்வொரு முஸ்லீமும் நாம் தயாராகினான் என்றால் ஏழ்மை நிலைமையில், பணக்கார நிலைமையில், விவசாய நிலைமையில், வியாபாரத்தோடு, உத்தியோகத்தோடு, டாக்டரோடு, இன்ஜினியரோடு மக்கள் ரெண்டு பொறுப்பை சரியாக ஒவ்வொரு மனிதனுக்கும் 2
தீன்படி நடப்பது முதல் பொறுப்பாக இருக்கிறது. எந்த ஒரு மனிதன் தீன்படி நடப்பானோ முதல்ல அவன் வாழ்க்கையில தீன அயாத்தாக்கிறான். ஒரு மனிதன் ஒரு வாழ்க்கையில தீன நடக்கல, துன்மாவுக்கு மட்டும் வருகிறான், மற்ற நேரங்களில் வர்றது அவர் கவனமாக ஒரு கவலையாக எடுத்துக்கொள்ள அப்படின்னா அந்த ஒரு மனிதனை கொண்டு வாழ்க்கையில தீங்கு இல்லாமல் போயிடும். அந்த மனிதன் அவனோட நின்று போயிடுறதில்லை, அவருடைய மனைவி இடத்துல, அவருடைய பிள்ளை இடத்துல இன்னும் சொல்ல போனால் அவருடைய வம்சத்திலேயே தீங்கு பங்கு ஏற்படுறதுக்கு அதான் காரணமாகும். முதல்ல அந்த மாதிரி ஒரு தரத்தை தன் வாழ்க்கையில கொண்டு வர ஒவ்வொரு முஸ்லீமும் உறுதி எடுத்துக்கொண்டு நான் தீர்ப்படி நடப்பேன் என்ற முறையில் தயாராகிட்டா ஒவ்வொரு முஸ்லீம் வாழ்க்கையும் தீர்வு. இரண்டாவது பொறுப்பு நபிசல்லாஹு அவர்கள் கடைசி நபியாக இருக்கிறாங்க. கியாமத் நாள் வரைக்கும் நபி வரமாட்டாங்க. நபியோட வருவேன்னு சொன்னால் அது பொய்யலாக இருக்கு. அந்த மாதிரி நபிசல்லாஹுக்கு அல்லாஹ் வீரம் முன்னமே செஞ்சிருக்காங்க. நபிமாட வரையும் முற்றுப்பெற செஞ்சிருக்காங்க. இப்போ தீன் அமாதமாக இருக்கிறது. அப்போ தீன படைப்பு சேர்க்கிற பொறுப்பு ஒவ்வொருத்தருக்கும் எதுக்கின்ற கவலை எடுத்துக்கொண்டு அவன் கொடுத்த உயர் பொறுமையாளர்களை அவன் அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி அவருக்கான கூடிய நான் அல்லாட்டை தான் பெற்றுக்கொள்வேன் என்ற அடிப்படையில் மனிதன் செயல்பட ஆரம்பித்தா உண்மத்தில் கடைசியில் விஷயத்தில் ஈடுபடுத்துறது ரொம்ப லேசாகும். இந்த ரெண்டு விஷயம் இன்னைக்கு உண்மத்தில் அயாத்தாகிறதுக்காக வேண்டி ஒவ்வொருத்தரும் பொறுப்படுத்தணும். அதை தலையான முறையில் நம்ம உலமாக்கிற அணுகி அந்த விஷயங்கள் அவருக்கு அழகான கருத்து போட்டாங்க. இந்த உண்மத்தில் வாலிபருடைய உழைப்பு, வயோதருடைய அனுபவம், உலமாக்களுடைய வழிகாட்டுதல், இந்த மூன்று உண்மத்தில் அயாத் ஆகினா இந்த உண்மத்தை வெல்ல உலகத்தில் எந்த சக்தியும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வாலிபருடைய உழைப்பு இருக்கிறேன், அது ரொம்ப குபசியமாக இருக்கும். ஆனால் அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய பெரியவர்கள் என்னென்றால் அந்த உழைப்பு வீணாக போயிடும். அப்போ உழைக்கணும் வாலிபர்கள், ஆனால் தன்னுடைய பெரியவர்களை கேட்டு கேட்டு உழைக்கணும். அப்போ அந்த மாதிரி உழைப்பாளர் சொன்னால் பெரியவருடைய அனுபவம் கிடைச்சி உழைக்கக்கூடிய உழைப்பு அது உடனடியாக பணம் தர முடியாது. அது துனியாவுடைய விஷயத்தில் அது மக்கள் பெரியவர்கள் துனியாவை காட்டிட்டாங்கன்னா துனியா கிடைக்கும், அந்த தீனை காட்டா தீன் கிடைக்கும். அப்போ பெரியவர்களாக இருக்கக்கூடிய அனுபவத்தை பெற்ற அதே வாலிபர் உலமாக்களுடைய வழிகாட்டுதலோடு செய்யக்கூடிய மக்கள் ஆகிட்டா எல்லா மக்கள்கிட்டையும் முழு தீன ஹயாத் ஆகிடும். அந்த அடிப்படையில் அவங்க சொன்னாங்க, இந்த மூணு சாதனை உழைப்பு உண்மத்தில் ஹயாத் ஆகிட்டா இந்த உண்மத்தை விட எந்த சக்தியும் கிடையாது சொன்னாங்க. காரணமாக இருக்கக்கூடிய இன்னைக்கு வாலிபர்கள் அந்த மாதிரி உழைக்கணும், வயலுடைய அனுபவத்தை பெற்றவர்களாக உலமாக்களுடைய வழிகாட்டுதலை பெற்றவர்களாக அந்த மாதிரி உழைக்கக்கூடிய தன்மை உருவாயிடுச்சு அப்படின்னா அல்லாஹ் உம்மத்தில் முன்னூற்றி ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் குழந்தைகள் அந்த பாக்கியத்தை நிச்சயமாக்கும். அந்த மாதிரி ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ஒன்று மாறி உலமாக்கள் வழியாக இனத்தினுடைய வாழ்க்கையை நோக்கமாக்கி கொண்டு அவர்களுக்கு அன்பியாக நபிமார்களுடைய வாரிசுகளாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த வாரிசுடைய ஹக்கை ஹயாத்தாக்கி தன்னை அந்த அல்லாவுடைய திருப்பத்திற்கு நாடி அதற்கான புனித அல்லாட்டை பெற்றுக்கொண்டு அந்த தரத்தோடு ரகலாசா இஸ்திகாமத்தா அந்த காரியங்கள் மக்களாக ஆகிடுவோம்னு சொன்னால் அல்லாவுடைய பெரிய திருப்பை மக்களுடைய முழு தயாரிக்கான காலம் ஒரு தூரத்தில் இல்லை. அல்லாத மனிதர்களுக்கும் அந்த மாதிரி ஒரு பொருட்களை சரியான நிறைவேற்றி அல்லாவுடைய பொருட்களை தோற்றுவாங்க. அந்த அடிப்படையில் தான் உலமாக்களோடு சேர்ந்த உழைப்பில் நடந்து கொண்டது. அந்த உழைப்புடைய சாராட்சி அடிப்படையில் தான் இன்றைய இந்த உலமாக்களுடைய ஒரு விழாவும் நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி அடுத்த வாரத்தில் இதே ரிலீசனி இளைஞர்கள் பொதுமக்களுடைய ஒரு நிகழ்ச்சி நடப்பதாக உமக்கு எல்லாத்தையும் ஒரு வகையில் கொண்டு வர அடிப்படையில் என்னுடைய உழைப்பு அடிப்படையாக இசுமா வைக்கப்பட்டுள்ளது. வரக்கூடிய வெள்ளிக்கிழமை காலையிலிருந்து 3 மே மாதம் 3ஆம் தேதி أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم. கணியத்திற்குரிய இந்த மாநாட்டின் தலைவர் அவர்களே, வருகை இருந்திருக்கும் அறிஞர் பெருமக்களே, நான் வாசித்த திருமறை வசனத்தில் ஒரு விஷயத்தை அல்லாஹ் உறுதிபட தெளிவாக எடுத்துக் கூறுகிறார். தாலிக்கல் கிதாப், இதுதான் வேதம், ஹுதல் முத்தகீன், இறையச்சம் உடையவர்களுக்கு இது நேர்வழி காட்டும் என்று அல்லாஹ் மிக உறுதியாக கூறுகிறார்.
அன்பர்களே, பெரியார்களே, இந்த வேதத்தை அறிந்து தெளிந்து தெளிவோடு இருக்கின்ற நம் இர்ஷாத் உலூம் இஸ்லாமிய அரபிக் கல்லூரியின் மௌலவி பட்டம் பெற இருக்கின்ற மௌலவிமார்களை வாழ்த்தி பேசுமாறு நமக்கு 5 நிமிடங்கள் தந்தார்கள். நம் நாட்டில பார்த்ததும் அரசியல்வாதிகள் சொல்லுவார்கள், தலைவர்களை வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம் என்று. ஆனால் இஸ்லாத்தில் அதற்கு கிஞ்சிற்றும் இடமில்லை. வாழ்த்துங்கள், இறைவனை வணங்குங்கள், நன்றி கூறுங்கள், இறைவனுக்கு அடிபணியுங்கள். சென்ற மாநாட்டிலே ஒன்றை கூறினேன், அல்லாஹ்வுக்கு நன்றி உடையவர்களாக நாம் ஆக வேண்டும் என்று. அருமை பெரியவர்களே, இந்த குர்ஆனை படித்து தெரிந்து வெளியே வர இருக்கின்ற இந்த அறிஞர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தி நிறைவு செய்கின்றேன். நாம் வெளியேறுகின்ற இந்த உலகம் சாதாரணமானதல்ல. 24 மணி நேரமும் நம்மை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மேற்படியான், முக்கியமான ஒரு ஆள் நம்மை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஒன்றை சொல்லிக் கொடுத்தார்கள். பள்ளியில் தொழுகை முடித்தவுடன் நீங்கள் வெளியேறுகின்ற பொழுது இந்த துஆவை ஓதிவிட்டு வாருங்கள் என்றார்கள். எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக வ ரஹ்மதக. இறைவா, உன் அருளையும் அருட்குடைகளையும் வேண்டி வெளியேறுகிறேன் என்று கூற சொன்னார்கள். அத்தோடு இன்னும் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் அல்லாஹ் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று இந்த துஆவை ஓதிக்கொண்டு வெளியேறுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வின் பள்ளியிலிருந்து வெளியேறுகின்றவர்களுக்கு இந்த உத்தரவு என்றால், ஓதி முடித்து உலகத்தின் பக்கம் வெளியேறுகின்ற இந்த உலமாவின் மக்கள் எந்த அளவுக்கு விழிப்போடும் உணர்வோடும் இருக்க வேண்டும் என்பதை நாம் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இருந்தாலும் அறிஞர்களே, நீங்கள் அரபிக் கல்லூரியில் வெளியேறுகின்ற பொழுது உங்களை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பகைவன் அல்லாஹ் குர்ஆனில் அப்படியே சொல்லி காட்டுகிறான். இந்த ஷைத்தானுக்கும் அதுக்கும் ஃபத்தஹிதுஹு அத்வா. உங்களுக்கு பகைவன் அண்ணன் தம்பி அல்ல, உற்றார் உறவுமுறை அல்ல, இஸ்லாமிய சகோதரன் அல்ல. ஷைத்தான் தான் உங்க பகைவன். அவனை பகைவனாகவே வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் ஈடேற்றம் அடைய முடியும் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அந்த ஷைத்தானை முதலாவதாக உள்ளத்தில் இருத்தி, அதற்கு பிறகு நான் வாசித்த திருமறையில் தக்வா உடையவர்களுக்கு இந்த மறை நேர்வழி காட்டும் என்பதை நாம் மனதில் இருத்த வேண்டும். உலகத்தின் கண்ணம் வருகின்ற பொழுது இறையச்சத்தை உள்ளத்தில் கொள்ளுமையானால் அறிஞர்களே, நம்மை நோக்கி அனைத்தும் சரணாகதி அடையும். நமது பார்த்து ஆகவே அறிஞர்களே, உங்கள் வாழ்க்கை லட்சியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒன்று, படித்ததை அமைச்செய்யுங்கள். மக்கள் மன்றத்திலே ஹக்கை நீங்கள் துணிவாக தைரியமாக சொல்லுங்கள். மட்டுமே வயது சொல்லுங்கள். அப்படியான ஒரு ஈமானிய பலத்தை அல்லாஹ் உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அதற்கு முன்னோடியாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நமக்கு முன்மாதிரியாக காட்டுகிறான். இன்ன இப்ராஹிம் கான உம்ம என்று அல்லாஹ் இப்ராஹிம் நபியை சொல்லி காட்டுகிறான். ஒரு மனிதனை உம்மத்துக்கு அல்லாஹ் உம்மானம் காட்டுகிறான் என்றால் அவர்களின் தியாகங்கள், அவர்களின் லட்சியங்கள், ஈமானிய பலம். இந்த உலமா அறிஞர்களுக்கு, பெருமக்களுக்கு அந்த பலம் வர வேண்டும். அப்பொழுதுதான் அறிஞர்கள் சொல்வது போல அந்த உலமா வரசத்துல் அன்பியா, நபிமார்களின் வாரிசாக உலகத்தில் பவனி வர வேண்டுமானால் அவர்கள் உள்ளத்திலே இறையச்சம் குடிகொள்ள வேண்டும். எல்லா நிலையிலையும் எல்லாருமாக இறையச்சத்தோடு வாழ்ந்து ஈமானிய வாழ்க்கையை பெற்று மறுமையில் வெற்றிக்குரியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். الحمد لله نستعينه ونستغفره ونستهديه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له
عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. رئيس هذه الحفلة المباركة وفضيلة الشيخ والعلماء وإخوة الحضور، السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إني أريد أن أقدم إليكم خطبة وجيزة عربية حول موضوع التقوى. يا أيها المسلمون، قال الله تعالى في القرآن المجيد وفي الفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم: ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا. قال العلامة الخازن قال أكثر المفسرين على أنها نزلت في عوف بن مالك أسر ابن له يسمى مالكا، فأتى النبي صلى الله عليه وسلم فقال: يا رسول الله، أسر العدو ابني وشكا إليه عينا فاقة. وقال له النبي صلى الله عليه وسلم: اتق الله واصبر وأكثر في قولك لا حول ولا قوة إلا بالله. ففعل الرجل ذلك بينما هو في بيته إذ أتاه ابنه فقد غفل عنه العدو فأصاب منهم إبلا وجاء بها إلى أبيه، وفي رواية أنها مئة فغفل عنها العدو فاستاقها. وعن ابن عباس رضي الله عنه أنه قال: فغفل عنه العدو فأصاب منهم إبلا فاستاقها وجاء بها إلى أبيه وهي 4,000 شاة. وقال: هذه نزلت آية. فانطلق أبوه إلى رسول الله صلى الله عليه وسلم وأخبر الخبر وسأله أن يحل له أن يأكل مما أتى به ابنه، فقال له النبي صلى الله عليه وسلم: نعم. فقال له النبي صلى الله عليه وسلم: نعم. وقال ابن مسعود رضي الله عنه: ومن يتق الله يجعل له مخرجا من كل ضيق ومن يتوكل على الله فهو حسبه. قال: هو أن يعلم من قبل الله وأنه هو رازقه. وقيل مخرجا، قال ابن مسعود رضي الله عنه: من كل شدة. يا أيها المسلمون، فسر الإمام علي كرم الله وجهه التقوى بقوله: هي الخوف من الجليل والعمل بالتنزيل والقناعة بالقليل والاستعداد للرحيل. ومن يتوكل على الله فهو حسبه، أي لكل أمره إليه عن تدبير نفسه أو طمع في غيره فهو كافيه في الدارين. يا أيها المسلمون، قال رسول الله صلى الله عليه وسلم: لو أنكم تتوكلون على الله حق توكله لرزقتم كما ترزق الطير تغدو خماسا وتروح بطانا. يا أيها الحضور، قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وفي الختام أدعو الله عز وجل أن يجعلني وإياكم من أهل التقوى. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين، وصلى الله تعالى وسلم على خير خلق محمد وآله وأصحابه أجمعين. السلام عليكم ورحمة الله وبركاته. جزاك الله خيرا. على أشرف الأنبياء المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. قال الله تعالى: يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات والله بما تعملون خبير. قال رسول الله صلى الله عليه وسلم:
خيركم من تعلم القرآن وعلمه صدق الله العلي العظيم. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து மறையளித்த இறைவனுக்கே மங்கா புகழ் அளித்து முல்லை மலர் நாட்டில் வீசும் மேகலை தென்றலை போல் நல்லியல் மனம் பிறப்பு நமது நாயகம் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிக் கொண்டிருக்கிற நம் அத்தனை மீதும் அல்லாஹ்வுடைய அருள் என்றென்றும் நிலவட்டுமாக. சிறப்பான இந்த பட்டமளிப்பிலாவை நடாத்திக் கொண்டிருக்கிற சங்கிக்கும் பெருமதிக்கும் உரித்தான ஹஸரத் இப்லா அவர்களே, சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருக்கும் உலமா பெருமக்களே, உலக கல்வி பள்ளிகளிலும் பல்கலைக்கழகங்களில் நடத்தக்கூடிய பட்டமளிப்பு விழா, அந்த பட்டமளிப்பு விழாவுடைய நோக்கத்தை பார்க்கிற போது அவர்கள் கோடான கோடிகள் காசுகள் செலவழித்து அவர்கள் பட்டம் பெறுகிற போது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்படுவதுண்டு. காரணம், நாம் கோடி கணக்கில் செலவு செய்தாலும் அதைவிட பன்மடங்கு தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி அதிகமாக சம்பாதிக்க போகிறோம் என்கிற மகிழ்ச்சி இருப்பதும் உண்டு. ஆனால் மதரசாக்கள் நடக்கக்கூடிய பட்டமளிப்பு விழா என்பது அவர்கள் சமூகத்தில் தன்னுடைய தியானம் செய்யக்கூடிய தியாகிகள் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டிதான் இந்த பட்டமளிப்பு விழா என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்பானவர்களே, ஒவ்வொரு வடமாட்டிலும் தன்னுடைய சமூகத்திலே பணியாற்றுகிற போது பலவிதமான சோதனைகளை சாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஈமானை போதித்து கல்வி மக்களுக்கு எட்டுவிட்டு நன்மையை வழிகாட்டக்கூடியவர்கள் உலமாக்கள், மனதை மூட நம்பிக்கையின் கொப்பளங்களை உடைக்க வந்தவர்கள் உலமாக்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் தன்னுடைய கடைசி பேருரையில் சொன்னார்கள், இதோ உங்களுக்கு 2 விஷயத்தை விட்டு செல்கிறேன், அதை பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் வெற்றி அடைவீர்கள் என்று சொன்னார்கள். அவைகள் ஒன்று குர்ஆன், ஹதீஸ், இவைகளை நடைமுறைப்படுத்த வந்தவர்கள் உலமாக்கள். இந்த ஹதீஸ்களை தொகுப்பதற்காக வேண்டி இமாம்கள் எல்லாம் எப்படி தியாகம் செய்திருக்கிறார்கள் தெரியுமா? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு தடவை படகிலே தன்னுடைய பயணத்தை தொடருகிற போது பையிலே தன்னுடைய பொற்காசுகளை வைத்திருந்ததை ஒருவன் பார்த்து விட்டான். பயணிகளில் இருக்கின்ற அந்த மக்களிடத்தில் இதோ என்னுடைய பொற்காசுகள் காணவில்லை என்று மக்களிடத்தில் அலறிய போது அங்கிருக்கக்கூடிய பதற்றத்தில் ஆளாக்கினார்கள். அங்கிருக்கக்கூடிய மக்களுடைய பையிலே தன்னுடைய பணம் இருப்பதற்காக வேண்டி சோதனை நடத்தப்பட்டது. கடைசியாக புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவரிடத்தில் வருகிறார். பையிலே பார்க்கிறார், பொற்காசுகள் இல்லை. எங்கே என்று கேட்கிறார். உடனே புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், கடலில் போட்டுவிட்டேன் என்று சொன்னார்கள். ஏன் கடலில் இந்த பொற்காசுகளை போட்டீர்கள் என்று கேட்டபோது புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், கஷ்டப்பட்டு பல காலங்களாக இந்த உம்மத்திற்காக வேண்டிய ஹதீஸ்களை தொகுத்து கொண்டிருக்கிறேன். என் மீது சந்தேகத்தின் பெயரால் திருத்திப்படி விழுந்து விடுமையானால் இவ்வளவு பெரிய சிரமங்கள் இந்த உம்மத்தில் இந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே, இந்த சிரமத்திற்கு ஒரு நன்மை கிடைக்காமல் போய்விடுமே என்பதன் காரணமாகத்தான் என்னுடைய பொற்காசுகளை கடலில் போட்டு விட்டேன் என்று சொல்லுகிற போது மார்க்க கல்விக்கு இமாம்கள் எவ்வளவு தூரம் தியானம் செய்திருக்கிறார் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த உலகம் யாருக்கு இருக்கிறது என்று ஒருவர் அனைவரும் கேட்டார். மிகப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் என்று ஒருவன் சொல்லுகிறவரை இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார்களே, அந்த ஏகத்துவத்தை இந்த உம்மத்திற்கு எடுத்து வைக்கக்கூடிய தகுதி பெற்றவர்கள் உலகம். அன்பானவர்களே, மிகப் பெருமானார் அகிலத்திற்கு அருள்கொடையாய் வந்து பூவாய் மலர்ந்து கனியாய் வடிந்த நன்மொழிகளை நடைமுறைப்படுத்த வந்தவர்கள் உலமாக்கள். அன்பானவர்களே, இந்த வாரத்திலும் உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்களுக்கும் எல்லா வழி நடத்தக்கூடிய தகுதி பெற்றவர்கள் உலமாக்கள். தன்முத சமூக தலைவர்கள் எல்லாம் பஞ்சு மெத்தகளை சுகந்திருக்கிற சமயத்தில் தன்னில் இருக்கின்ற செல்வத்தை எப்படி செலவழிக்க வேண்டும் என்று தெரியாமலே செல்வத்தில் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உலமாக்கள் பசியை மறந்து குடும்பத்துடைய கஷ்டத்தை பொறுத்து கொண்டு உடல் மண்ணுக்கு உயிர் தீடுக்காக வேண்டி அர்ப்பணிக்க வந்தவர்கள் உலமாக்கள். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே மாற்று மத வேதக்காரர்கள் எல்லாம் தன்னுடைய இன்பத்திற்காக வேண்டி தன்னுடைய சுயலாபத்திற்காக வேண்டி தன்னுடைய வேதங்கள் எல்லாம் மாற்றியதுண்டு. ஆனால் கியாமத் நாள் வரையிலும் ஹதீஸில் குர்ஆனை நடைமுறைப்படுத்தக்கூடிய அங்கீகாரம் பெற்றவர்கள் உலமாக்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் திருமறையில் சொல்கிறார், இன்னா நஹ்னு நஸல்னா
அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லுகிறான், இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம், நாம் பாதுகாத்தோம் என்று சொல்லுகிற போது அந்த குர்ஆனை பாதுகாப்பதற்கு உலமாக்களை தான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, எவ்வளவு தூரம் உலமாக்களுக்கு இவ்வளவு பெரிய தியாகங்களை நாம் கடந்து வந்ததன் காரணமாகத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தியாகத்தின் அங்கீகரிப்பின் பெயரால் தன்னுடைய தன்னுடைய இனபந்தத்தோடு பாரம்பரியத்தோடு இணைத்து சொல்லுகிறார்கள். அது உலமா ஒரு வரசத்தில் அன்பியா, உலமாக்கள் நபிமாருடைய வாரிசு என்று சொல்லுகிற போது இவ்வளவு தியாகங்கள் இந்த சமூகத்தில் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அன்பானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு செயல் நடைமுறைகளும் நடைமுறை காட்டுபவர்கள் உலமாக்கள் என்கிற போது அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், உலகில் கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாகிற முடியுமா என்ற போது ஒரு அறிஞர் சொல்லுகிறான், உலகத்திலே ஒரு பட்டதாரிகள் படித்து முடித்து ஒரு கலைகளில் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் மார்க்க கல்வியை கற்று மனிதாபிமானம் மனிதனையும் அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்தி மேலும் தன்னுடைய நல்லொழுக்கத்தை நடைமுறைப்படுத்தி ஒரு கல்வியாளரும் உலகத்தில் கற்றிருக்கிற ஒரு கல்வியாளரும் சமமாகிற முடியுமா என்று கேட்கிறார் அல்லாஹ். அன்பானவர்களே, ஆக மார்க்க கல்வி என்கிற போது எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பார்வையில் உயர்ந்திருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சமூகத்திலே தன்னுடைய தியாகத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிபெயரால் ஒவ்வொரு பண்டிகைகளிலும் தன்னுடைய இன்னவரமான சமூகத்தாரில் பலவிதமான குழப்பங்கள் ஏற்பட்டாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் கூற்றுப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான குழப்பங்கள் ஏற்படுமே, அந்த குழப்பங்களுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுப்பவர்கள் உலமாக்கள் என்கிற போது ஒவ்வொரு பண்டிகையில் ஏற்படுகின்ற பலவிதமான பிரச்சனையை சரியான முறையில் சீர்திருத்தம் செய்யக்கூடிய உலமாக்களாக இருக்கிற போது அன்பானவர்களே, மார்க்க கல்வி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், மனிதன் என்றால் யார்? மனிதன் என்றால் யார்? ஒட்டகங்கள் இருக்கிறது, யானைகள் எல்லாம் மனிதனை விட பன்மடங்கு சக்தி பெற்றிருக்கிறது. ஏன் மனிதனை பற்றி மனிதன் சிறந்தவன் என்பதற்கு என்ன பதில் இருக்கிறது? வனவிலங்குகள் எல்லாம் தன்னுடைய பிராணியை பார்த்து விட்டால் அதை எப்படி கொண்டு விட வேண்டுமோ உடனுக்குடனே பிடித்து திண்டு விடுகிறது. இப்படி எல்லா விதத்திலும் ஆளுமை பெற்றிருக்கிற, எல்லா விதத்திலும் சக்தி பெற்றிருக்கிற விலங்குகளை விட மிருகங்களை விட மனிதன் சிறந்தவன் என்பதற்குண்டான அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற மார்க்க கல்வி நல்லொழுக்க கல்வி கொண்டுதான் மனிதன் சிறக்கிறான் என்பதை இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, அலி ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் சொன்னார்கள், இதோ பணத்தை கொண்டு மனிதனை பாதுகாக்கிறதா, கல்வியை கொண்டு மனிதனை பாதுகாக்கிறதா என்று அலி ரலியல்லாஹு தஆலா அந்த கேள்விக்கு பதில் சொல்லுகிறார்கள். பணம் செலவழித்துக் கொண்டிருந்தால் எங்கிருந்தாலும் அழிந்துவிடும். ஆனால் தன்னுடைய கல்வி செலவழிக்கிற போது இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறு உலகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கிற போது அன்பானவர்களே, எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் பயன்படுத்தக்கூடிய கல்வி மார்க்க கல்வி. அதுதான் சொல்லுவார்கள், உலக கல்வி என்கிற உடல் கல்வியோடு மார்க்க கல்வி என்கிற உயிர் கல்வியை ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தலபுல் இல்ம ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமா, ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும் ஒவ்வொரு ஆண் பெண் அனைவரின் மீதும் மார்க்க கல்வி கற்றுக்கொள்வது கட்டாய கடமை என்று சொல்லுகிற போது இந்த சமூகங்கள் எல்லாம் மார்க்க கல்விக்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் என்பதை நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, உலகத்தில் இருக்கிற எல்லா கல்வி கூடங்கள் எல்லா மதரசாக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய இறை நம்பிக்கையின் பெயரால் நடத்தப்படுகிறது. ஏன் ஏழைகள் பணக்காரர்கள் செல்வந்தர்கள் எல்லோரும் இந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டாம், இலகுவான முறையிலே நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக அந்த வசதிகள் செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு 5 ஆண்டு காலங்கள் வந்து அல்லாஹ் எங்களை ஆளுங்களாக உருவாக்கி அல்லாஹ்வுக்கு நன்றிக்குரியவனாக, மேலும் எங்களுடைய கல்விக்காக வேண்டி அயராது பாடுபட்டு எல்லா கல்விகளுக்காக வேண்டி முயற்சி செய்து எங்களுக்கு எல்லா ஆளுமை கற்றுக் கொடுத்த, எல்லா அறிவை கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும், மேலும் இந்த கல்வியை வளர்ச்சிக்காக வேண்டி இந்த ஸ்தாபனத்திலே இரவு பகலும் பாராமல் தன்னையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற நூறுல் முஸ்லிம் சங்கத்தினுடைய அங்கத்தினர் அனைவர்களுக்கும் எங்களுடைய பட்டம் வாங்கக்கூடிய மூடிகளின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த கல்வியுடைய உதவிக்காக வேண்டி செல்வந்தர்கள் இந்த எல்லா புறத்திலிருந்தும் உடலாலும் பொருளாலும் உள்ளத்தாலும் உதவி செய்து எல்லா வகைகளிலும் எங்களுக்கு பங்கு கொடுத்து இந்த அளவிற்கு உங்கள் கண்ணு முன்னால் இந்த விழாவை நடாத்திக் கொண்டிருக்கிற
இந்த நல்ல நேரத்திலே மூலிகை பட்டம் வாங்கக்கூடிய உலமாக்கள் சார்பாக நன்றியோடு துஆவோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.